ஹாய், இன்றைக்கி நித்திலாஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மஷ்ரூம் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மஷ்ரூமையும் வந்து இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி மஷ்ரூம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பாதி லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சதும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் கலர் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் வந்து கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்ம வந்து மஷ்ரூம்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மஷ்ரூமை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது மஷ்ரூம் வந்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறமானதும் நம்ம வந்து மஷ்ரூமை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடில் வந்து ஒரு மஷ்ரூம் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.